ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் மினி சமோசா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு சமோசானா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம இதை ஈஸியாக செய்யலாம். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதை விட பெஸ்ட் காம்பினேஷன் வேறு எதுவுமே இருக்க முடியாது. நிறைய பேருக்கு டீயோடு சேர்த்து இந்த சமோசா சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். மிஸ் பண்ணாமல் நான் இப்போ சொல்கிற இதே மெத்தடாக ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சமோசா செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிருவீங்க. இப்போ இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சமோசாக்குள்ளே வைக்க போகிற அந்த வெங்காய ஃபில்லிங்கை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். சோம்பு நல்லா முழுசாக பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீள்வாக்கில் நைஸாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வெங்காயத்தை வதக்கிக்கலாம். சமோசாக்குள்ளே நம்ம ஃபில்லிங் வைக்கிறதுக்கு இந்த வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக நமக்கு வதங்கி வந்தாலே போதும். இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கூடுதலாக சீரகத்தூள், கூடவே தேவையான அளவு மஞ்சள் தூள், கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இப்போ மசாலா எதுவும் கரைஞ்சி போயிடாமல் இருக்கிறதுக்காக ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மசாலா எல்லாத்தையும் வெங்காயத்து கூட சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாத்தையும் நல்லா வெங்காயத்தில் இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கு அப்புறமா வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். கலந்தாச்சுன்னா இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ மசாலாக்குள்ளே வைக்க போகிற அந்த வெங்காய ஃபில்லிங்க்கு எல்லாத்தையும் தயார் பண்ணியாச்சு. இப்பொழுதைக்கு இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு மைதா மாவும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேம் குவான்டிட்டியில் கோதுமை மாவும் மைதா மாவும் ஒவ்வொரு கப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் வெறும் கோதுமை மாவுலேயோ இல்லை வெறும் மைதா மாவுலேயோ செய்கிறதா கூட செய்யலாம் தாராளமாக. இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா 2 மாவையும் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மாவை பிசைஞ்சு வச்சுட்டு இப்போ இதிலேருந்து சப்பாத்தி மாவுக்கு நம்ம உருண்டையாக உருட்டி எந்த அளவுக்கு எடுப்போமோ அதே அளவுக்கு உருண்டையை நம்ம இப்போ உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு தான் உருட்டி எடுத்துக்கணும். மாவு நம்ம இப்போ கோதுமை மாவும் மைதா மாவும் சேர்த்து கலந்து சேர்த்துருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நல்ல மாவு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ உருண்டை பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதே போல் தான் மீதம் இருக்க மாவு எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். மாவு நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் சமோசாவும் சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இதை அப்படியே ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் மீதம் இருக்க மாவு எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பிசைஞ்சு வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 6 உருண்டைக்கிட்ட நான் தயார் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு உருண்டையிலையுமே 4 சமோசா வரைக்கும் செய்யலாம். செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம சமோசா செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி கல்லை எடுத்துக்கலாம். இதில் நம்ம இப்போ உருட்டி வச்சுருக்க உருண்டை ஒவ்வொன்றா எடுத்து சப்பாத்திக்கு எப்படி மாவை தேய்ச்சி எடுப்போமோ அதே போல் இப்போ தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக கொஞ்சம் மாவை எடுத்து இந்த சப்பாத்தி கல்லில் போட்டு நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க ஒரு உருண்டையை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ சப்பாத்தி கட்டை வச்சு நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாவில் முன்னாடியும் பின்னாடியும் இந்த மாதிரி கொஞ்சம் மாவை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் கல்லில் ஒட்டாமல் இந்த மாவு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக வரும்.
பாருங்கள், இப்போ இதை வந்து நல்லா நைஸாக சாஃப்டாக தேய்ச்சி எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு இதை நல்லா இந்த மாதிரி விரித்து தேய்க்க முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ பர்ஃபெக்டாக நம்ம வந்து இதை தேய்ச்சி எடுத்துட்டோம். தேய்ச்சி எடுத்த இந்த மாவை வந்து ஒரு பேனில் இந்த மாதிரி சூடு பண்ணி எடுத்துக்கப்புறம் அதுக்காக ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா இந்த பேனில் வந்து எண்ணெயெல்லாம் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து மிதமான சூட்டில் வச்சு இந்த பேனை வந்து நல்லா சூடு பண்ணிக்கணும். மிதமான சூட்டில் சூடானோடனே இப்போ நம்ம தேய்ச்சி வச்சு அந்த மாவை வந்து இதில் சேர்த்து நல்லா ஒரு பக்கம் சூடு பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் சூடு பண்ணிவிட்டு இன்னொரு பக்கமே சூடு பண்ணிடணும். நமக்கு இந்த லேயர் வந்து கலர் மாதிரி வந்துடக்கூடாது, ஒயிட் கலராக இருக்கணும். ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைட்டாக வந்துருக்கணும், கலர் மாதிரி வந்துடக்கூடாது. பாருங்கள், இதே போல் 2 பக்கமும் நல்லா வெந்த உடனே ஒரு ஷீட் மாதிரி ஃபார்ம் ஆகிரும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த ஒரு ஷீட் வச்சு நம்ம 4 சமோசா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்டை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இப்போ இதை 4 பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இதை கட் பண்ணுறதுக்கு ஒரு கத்தி எடுத்துகிட்டு நல்லா சென்டரில் இந்த மாதிரி குறுக்கால இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு ப்ளஸ் ஷேப்பில் நம்ம கட் பண்ண போகிறோம். பாருங்கள், அதே போல் இந்த சைடும் திருப்பிட்டு இதே மாதிரி குறுக்கால கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு 4 ஷீட் இதே போல் ரெடியாகி வந்துடுச்சு. இதை வச்சு தான் இப்போ ஈஸியாக சமோசா செய்ய போகிறோம். இப்போ நம்ம இந்த ஷீட்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்பொழுதைக்கு இது அப்படியே இருக்கட்டும். ஒவ்வொரு ஷீட்டாக நம்ம கையில் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பவுலில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு ஒரு விஸ்கு வச்சு கலந்தெடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஷீட்லேருந்து ஒரு ஷீட்டை எடுத்துக்கிறேன். பாருங்கள், எடுத்துட்டு இப்போ கீழே உள்ள இந்த பக்கத்தில் ஒரு பக்கம் மட்டும், அதாவது ஃபுல்லாக அப்ளை பண்ணிடக்கூடாது. பாருங்கள், ஒரு பக்கம் மட்டும் இந்த அளவுக்கு மைதா மாவு பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டால் போதும். அடுத்ததாக அந்த சைடு இருக்கக்கூடிய ஷீட்டை நல்லா இந்த மாதிரி எடுத்து மடிச்சுட்டு இப்போ மைதா மாவு பேஸ்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதை நல்லா இந்த மாதிரி மடித்து இதில் ஒட்டி விட்டுக்கணும். பாருங்கள், இந்த சைடு நல்லா ஒட்டி விட்டோன்னு பார்த்திங்கன்னா ஒரு கோன் மாதிரி, அதாவது ஒரு பேக் மாதிரி நமக்கு இது ரெடியாகி வந்துடும். பாருங்கள், இதுக்குள்ளே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காய ஃபில்லிங்கை வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு உள்ள வெங்காயத்தை சேர்த்த பிறகு இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் மைதா மாவை பேஸ்ட்டை வந்து கொஞ்சமாக இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக க்ளோஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு மெதுவாக இந்த சைடு உள்ள மாவையும் நல்லா இந்த மாதிரி எடுத்து ஒட்டி விட்டுட்டிங்கன்னா உள்ள ஃபில்லிங் எதுவும் நமக்கு வெளியில் வராது, நல்லா க்ளோஸ் ஆகிரும். பாருங்கள், இப்போ பர்ஃபெக்டாக நம்ம ஈஸியாக சமோசா செஞ்சு முடிச்சாச்சு. பார்த்தீங்களா, இதே போல் தான் மீதி இருக்கிற சமோசா எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிக்க போகிறோம். இன்னொரு ஷீட்டில் கூட நான் எப்படி சமோசா செய்கிறதுங்கிறத ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். இதே போல் கீழ்ப்பக்கம் ஒரு சைடு மாவை மட்டும் மைதா மாவு பேஸ்ட் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு சைடு மாவை நல்லா இந்த மாதிரி மடித்து அதில் ஒட்டி விட்டுக்கோங்க. அப்போ ஈஸியாக இது ஒட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேக் மாதிரி வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி பேக்கில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காய ஃபில்லிங்கை வந்து உள்ளே வச்சு நம்ம 1 ஸ்பூன் வச்சுக்கணும். இப்போ வெங்காயத்தை உள்ள வச்ச பிறகு இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சமாக அதே போல் மைதா மாவு பேஸ்ட்டை இந்த சைடு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள இந்த லேயரை பாருங்கள், இந்த மாதிரி மாவை எடுத்து நல்லா ஒட்டி விட்டுக்கலாம். அப்போ நல்லா இது வந்து பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்கிறோம். ஒட்டினதுக்கு அப்புறமா அவ்வளோதான். இப்போ சமோசா வந்து பர்ஃபெக்டாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி தான், மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் மீதம் இருக்க எல்லா சமோசாவையுமே நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 12 சமோசா கிட்ட நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை முதல்ல நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் ஏற்கனவே எண்ணெயை மிதமான தீயில் வச்சு மிதமான சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் ஒவ்வொரு சமோசாவாக சேர்த்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் எத்தனை சமோசாவை வேக வைக்க முடியுமோ அத்தனை சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 சமோசா தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது 3மே முதல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் லைட்டாக வெந்த உடனே நம்ம இன்னொரு பக்கமே திருப்பி விட்டுக்கலாம். இதே போல் தான் 2 பக்கமும் நல்லா மாற்றி மாற்றி போட்டு ஒரு கோல்டன் ப்ரௌனாக நமக்கு செவந்து வர்ற வரைக்கும் நம்ம திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அப்போ தான் சமோசா சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், இப்போ 2 பக்கமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக செவந்து வந்துருச்சு. இதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நம்ம வெளியில் எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம்.
சமோசா செய்ய தெரியாதுன்னு இனி யாருமே சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் இப்போ நம்ம சமோசா செஞ்சு முடிச்சாச்சு. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டோம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் மீதம் இருக்கிறது எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியான இந்த சமோசாவை மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.